வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ரூபாய் 18,000 வழங்கப்படுறாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யார்கிட்ட போய் நம்ம அப்ளை பண்ணணும், எந்த நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து வெளியூரில் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி அப்ளை பண்ணணும் அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக கர்ப்பிணிகளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ரூபாய் 18,000 வழங்கப்படுறாங்க. இதை எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா 12 வாரத்தில் வந்து 2,000 வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம எந்த நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 80 நாளுக்குள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் கன்சீவ் ஆகி ஒரு சிலர் வந்து 45 நாள்லேயே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. நீங்கள் அப்போவே போய் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்லேயோ அல்லது அங்கன்வாடி டீச்சர்கிட்டையோ உங்களுடைய லாஸ்ட் பீரியட்ஸ் டேட்டை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த புக்கில் ஒரு நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பர் வந்து ரொம்பவே முக்கியமான நம்பர். என்னென்னா அந்த நம்பர் தான் நம்மளுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து வரும். இப்போ நம்ம அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணும்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் வந்து எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குதோ அதோட பாஸ்புக்கோட ஜெராக்ஸு. ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க, ஒரு சிலரில் ஃபோட்டோ வந்து கேட்கல. அந்த இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. இதை வந்து 80 நாளைக்குள்ளேயே ரெஜிஸ்டர் பண்ணிடணும். பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு வந்து புக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ரூபாய் 18,000 வந்து எப்படி எவ்வளோ எந்தெந்த மாதங்களில் எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மலாக கர்ப்பிணிகளுக்கு 18,000 மொத்தமாக நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. 12 வாரம் உங்களுக்கு ஆயிடுச்சு, அதாவது நீங்கள் 80 நாளில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அடுத்த ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 12 வாரத்தில் 2,000 வந்து கிரெடிட் ஆகும். அதோடு சேர்த்து ஒரு கிஃப்ட் பாக்ஸும் வந்து கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னா, ஊட்டச்சத்து மாவு இருக்கும், டானிக் தனியாக கொடுத்துருப்பாங்க, அல்பண்டசோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஆவின் நெய் கொடுத்துருப்பாங்க, ஒரு டவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை தவிர ப்ரோட்டீன் பிஸ்கட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து ரூபாய் 2,000 மதிப்பு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து 2,000, 12வது வாரத்தில் 2,000, மொத்தம் 4,000 கணக்கு வந்துடும். அடுத்த செக்கப் நீங்கள் எப்போ அடுத்த காசு உங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகும்னா, 4வது மாதத்தில் நீங்கள் ஜிஹெச்சில் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்த்துருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ அந்த நீங்கள் ஸ்கேன் பண்ணாதான் நர்ஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2,000 வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இதை தவிர இந்த கிஃப்ட் பாக்ஸும் ஒன்று கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ 8,000 ஆகிடுச்சு. இதை தவிர உங்களுக்கு டெலிவரி இன்றைக்கி உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி 4,000 வந்து கிரெடிட் ஆகும். இதுக்கடுத்து உங்களுக்கு குழந்தைக்கு வந்து 2வது தடுப்பூசி, அதாவது 3வது தடுப்பூசி, குழந்தை பிறந்த உடனே ஒரு தடுப்பூசி போடுவோம். அதுக்கடுத்து 45வது நாள் ஒரு தடுப்பூசி போடுவோம். அதுக்கடுத்து 65வது நாள் ஒன்று தடுப்பூசி போடுவோம், இல்லது 105வது நாள். இந்த 65வது நாள் வந்து தடுப்பூசி போடுறாங்க அன்னைக்கு உங்களுக்கு ரூபாய் 2,000 வந்து கிரெடிட் ஆகும். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து 10வது மாத தடுப்பூசி வந்து நம்ம போடுவோம். அந்த 10வது மாதம் வந்து ஒரு சிலர் 11வது மாதம் போடுவாங்க, 12வது மாதம் வரைக்குமே போடுவாங்க. 10வது மாதம் தடுப்பூசி போடும் பொழுது ரிமைனிங் இருக்கிற 2,000 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். மொத்தம் 18,000 வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஒரே நாளில் கிரெடிட் ஆகாது. அதே மாதிரி மேபி உங்களுக்கு வந்து 12வது மாதத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலாட்டி டெலிவரி எப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆகலாம், அல்லது 9வது மாதம் வந்து கிரெடிட் ஆகலாம். ஒரு சிலர் வந்து செக்கப் எல்லாமே வந்து ஜிஹெச்சில் பார்த்துட்டு டெலிவரி மட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு 4,000 கிரெடிட் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு 2,000 2 கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ் படி இப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து வெளியூரில் இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மேபி நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கே ஆதார் கார்டு இருக்குதோ, எங்கே ரேஷன் கார்டு இருக்குதோ அந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். மேபி நீங்கள் கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள போய் அங்கே ஜிஹெச்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற அங்கன்வாடி டீச்சர்ட்டையோ பதிவு பண்ணும்பொழுது உங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்கள் காசுக்காக இல்லாட்டையும் அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த நம்பர் வந்து வேணும்.
கண்டிப்பாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த நம்பர் வந்து கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.